நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக நாங்குநேரியில் அரசு பள்ளியில் படித்த 4 மாணவர்கள் ஜாதி பிரச்சனையில் தன்னுடன் படித்த சக மாணவனை வீட்டில் போய் அரிவாளால் வெட்டினார்கள். அதை தடுக்க வந்த அவருடைய தங்கையையும் சேர்த்து வெட்டினார்கள். இந்த சம்பவம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். பள்ளிகளில் ஏன் இந்த ஜாதி பிரச்சனை ஏற்படுகிறது, இனி இது போன்ற சம்பவங்கள் பள்ளிகளில் ஏற்படாதவாறு தடுக்க ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் தமிழக அரசு விசாரணை கமிஷன் அமைத்தது. நீதிபதி சந்துரு அவர்கள் இந்த பிரச்சனையை விசாரித்து அவருடைய ரிப்போர்ட்டை 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சப்மிட் பண்ணாங்க. இந்த ரிப்போர்ட் கிட்டத்தட்ட 610 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல ரெக்கமெண்டேஷன் செக்ஷன்ல 8B என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்து சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் தங்களுடைய மதத்தை அடையாளப்படுத்தும்படியாக இருக்கக்கூடிய எந்த அணிகலன்களையும் பள்ளிக்கு அணிந்து வரக்கூடாது, விபூதி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியது. ஏனென்றால் வேறு எந்த மதத்தை பற்றியும் அவர் பேசவில்லை. தமிழ்நாட்டில் பரவலாக பொதுமக்கள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்தார்கள். அதன் காரணமாக இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஆனால் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதிபதியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அவர்கள் இந்த நீதிபதி சந்திர அவர்கள் ரிப்போர்ட்டருக்கு மரண அடி கொடுக்கும் விதமாக அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, நீதிபதி சுப்பிரமணியம் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், நீதிபதி சந்திர அவர்கள் ரிப்போர்ட்டின் மீது எனக்கு உடன்பாடு கிடையாது. பள்ளிகளில் ஜாதி பிரச்சனையை ஒழிக்க வேண்டும் என்றால் மாணவர்களிடம் சகிப்புத்தன்மை அதிகரிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீதிபதி சந்திர அவர்கள் ரிப்போர்ட்டருக்கு பிறகுதான் நான் நீதிமன்றத்திற்கு பொட்டு வைத்து வருகிறேன் என்று அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த கருத்து இந்த பிரச்சனைக்காக போராடிய தமிழ்நாட்டு மக்களுடைய ஒருமித்த கருத்தாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த பிரச்சனைக்காக போராடிய மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். நன்றி.